என்னோடையும் அதைய சேர்வாய் நம்ம காலையில் எடுத்த மயக்கம் போல நான் சொன்னேன் என்ன சொன்னாலும் சொன்னாலும் கேட்கணும் அதுவே நான் சொன்னாலும் கேட்கணும் அதுவே நான் சொன்னாலும் எப்ப அதிகம் தெரிஞ்சு அந்த அக்காவுக்கே இந்த விளையாட தேக்கு நான் வந்து சீதனமாக கொடுத்தேன். இதுதானே நான் சொல்லவான ஆள்றேன். இது சொல்லாதம்மா. பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு செய்திகள். பட்டாவட்டம் சுட்டா யாரும் வீட்டுக்கு போவாங்க. நாடகம் பார்த்ததுல பலன் இருக்காது. கிடைக்கிறது ஒரு புண்ணியம். ஒன்பது என்ன ஊரு கூட குத்திங்க. ஆனா என்ன நான் ஒரே ஒரு வார்த்தையும் மகிழ்ச்சியாக சுதந்திரத்தில் தெரிவித்தார். ஆயிரங்கள் அழிச்சா 10,000 முட்டை கொண்டிருக்கும். 1000 போதும். சொல்லுயா தங்கம் சொல்லு. ஓ யார் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வளர்த்து ஒரு பொண்ணுடைய
எம்மா அருமையா கனிவாயார் முத்தமிட்டு ஒரே ஒரு வார்த்தைக்காக எம்மா அப்ப அந்த வாய் இருக்கு பத்தியா கோபம் பழம் மாதிரி ஆரோக்கியாவை வாசனைக்கு வரக்கூட மன்மதன் தேவி இருக்கிறது அந்த ரதி தேவி இந்த பெண்ணுக்கு வியாக முடியாது 9 குத்தி என்ன 1000 குத்தியோட குத்திக்க உன்னுடைய முகமானுக்கு பார்த்தால் இருக்கிறது அதனால நீ என்னென்ன கேட்கலையோ அந்த நீ செய்யலாம் அம்மா நீ சொல்லிய கடைசியில அந்த ஒரு வார்த்தையை பற்றி நிறைவேற்ற ஆனா சத்தியமா இது செய்யறேன்னு எனக்கு வாக்கு இருக்கு ஆமா சத்தியம் ஏங்குற எத்தனையோ குணங்கள் உண்டு பெண்களுக்கு நீ வேற ஒரு மாத்திட்டு கூப்பிட்டானா என்ன செய்ய முடியும் நான் வினாமல் இந்த பசங்க ஒரு வழிக்கு வந்து ஏன்னா ஆடாத மாட்ட ஆடாத மாட்ட ஆடிதாக இருக்கணும் பாடாத மாட்டா பாடிதாக இவ்வளவு நேரம் நான் வருத்தத்தை பார்த்து அந்த பெண்ணுடைய மனம் உருகி இவ்வளவு நேரம் காமத்தால் இச்சை கொண்டு ஆயிராரு சற்று நேரம் கூடு என்ன ஆயிரங்கள் அறிக்கையினால ஒரு பெரிய தங்கமாடா நீ எவ்வளவு சொன்னாலும் சத்தியம் செய்து கொடுத்துருக்கிற என் தங்கம் நீ எப்ப வருவன்னு நான் நான் எக்கிண்டா ஆமா ஆமா காலில் வச்சு அது பூமியில முக்கியத்துக்கு வந்துடணும் அதாவது நான் பீமப்பொண்ணு வந்திருக்கிறேன் ஏதோ கீசகனா அவனை பார்க்க வேண்டும் பீமப்பொண்ணு வந்திருக்கேன் அதாவது ஆசை உள்ள நீ தேடிட்டு இருந்து அவங்க வந்திருக்காங்கன்னு பெண்ணென்றாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு வார்த்தை மாறாத அளவுக்கு நிச்சை கொண்டு வந்திருக்கிறார் அந்த பெண்ணை எங்க வந்து காட்டு ஆஹா பெண்ணே அல்லது மாமா என் கண்ணே மாமா கல்லென்றாலும் கரையும் என்று சொல்வார்கள் புல்லென்றாலும் மாடு வேண்டாலும் கூட அந்த பில்லு திரும்ப முறைக்கும் அப்பேற்பட்ட முகமாடி என் மேலே பாகம் கொண்டு இந்த எச்சை காய்வதற்கு நான் வந்து விடுகிறேன் என்று தெரிவித்தாயே உன்னுடைய வார்த்தை தவறாமல் வந்திருக்கின்றாயே நீ என்னென்ன கேட்ட ஆயிரங்கால அரிசி சாதம் ஆயிரங்கால அரிசி சாதம் அப்புறம் அதுக்குண்டான பதார்த்தம் அதெல்லாம் வேணுமா ஆயிரங்கால அரிசி சமைச்சு அதுக்குண்டான 32 காய்கறி பதார்த்தம் எல்லாம் கொண்டு வந்து அவனிடத்திலே வைக்கிற கன்யா பலகாரம்
ஆமா. நீ சொன்னிய அதாவது இந்த காய்கறி பழத்தெல்லாம் தின்னு ஃபுல்லா சாப்பிட்டா வியாபமா வந்து நீ நல்லா பழமா சாப்பிட்டு போயிட்டு இருந்தாதான் நாம ரெண்டு பேரும் கூடி ஆமாமா அதாவது நல்லா தெம்பா இருக்கிறியா நீ என்ன சொன்ன ஆசை கில்லு 5 கிலோ 5 கில்லு என்ன ஒரு 10,000 கிலோ கில்லிங்க என் தங்கச்சி கில்லு அப்புறம் யோசிக்காத காட்டியும் ஐயோ மகாராஜா ஏண்டா இவ்வளவு அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வந்திருக்கு மேடம் என்னடா ஆசை கில்லு ஒரு கில்லுமே இன்னும் பயங்கரமாக இருக்கிறது என்னடா இது ஏண்டா என்ன ஒரு கில்லுக்கே இம்மா வலி வருகுது என்னவோ இருக்குமோ என்னால ஒண்ணு புரியுது பெண்ணே போதுமா இன்னும் கில்லுமா ஆமா என்ன இருக்கு மாமா என்னது வாசவத 10 மாமா பாச உத வச்சிக்கவா மாமா வச்சிக்கவா ஐயோ 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 டேய் இந்த உதய பார்க்கிற போது லேசாக தெரியவில்லை என்ன போல அதிக பலமைக்கும் பலதால் எப்படி விட்டுவாரும் அப்பேற்பட்ட உதயாக இருக்கிறது ஒரு உதயம் இது என்னவோ தெரியவில்லை இப்பேற்பட்ட உதயை என் கண்டதில்லை இவள் பெண்ணல்லை இந்த உதயை பார்க்கிற போது சரியற்ற பரம்பத்துவலாக இருக்கிறது என்ன அடே கிருஷ்ணா அரடா எந்த முரடா அரடா எந்த முரடா அரடா எந்த முரடா அரடா எந்த முரடா அடி எங்கே இருக்கியா வந்த முரடா அடி எங்கே இருக்கியா வந்த முரடா ஏய் அடவாய பூங்காவனத்திலேயே ஒரு பசுங்கிரியை தேடி வந்து அந்த பெண்ணை சேரலாம் என்ற போது அந்தவள் எனக்கு கட்டளை இருந்த போது நீ யார் என்னை பார்த்தாலே ஏற்று கொடுக்கிறது அந்த மலரடிக்க வந்த முட்டையால அவள் அப்படி என்றால் இவ்விதமாகத்தானே கீர்த்தக சம்சாரம் என்னும் இந்த நாடகத்தை எங்கள் திட்டில் தெரிஞ்சவார் எங்களது ஆசனால் கொடுக்கப்பட்டது ஏன்னா தேசங்கள் ஒரு பாசிக்கு வேறு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு விதயமாக இருக்கும் நாங்கெல்லாம் வடநாட்டுக்காரங்க இதெல்லாம் தென்னாட்டுக்காரங்க அவங்களே செய்வதா இருக்கும் இதையெல்லாம் கண்டுகளுக்கு இந்த விடியற வரைக்கும் எங்களுக்கு அன்பான உதவி கொடுத்து அன்பான பால அமர்வுக்கு சொல்லக்கூடியான தீய கொடுத்து எங்களை நல்ல முறையிலேயே நாடகத்தை கண்டுகளித்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டாபிஷேகம் நடைபெறும் அனைவருக்கும் இருந்து பட்டாபிஷேகத்தை கண்டு நல்ல முறையில் எங்களுக்கு பட்டாபிஷேகம்